என்னுடைய நண்பர் வெளியூர்லேருந்து வந்தவர் கேட்டார், "ஜெயபாண்டி என்ன விசேஷமெல்லாம் வச்சுருந்துருக்கீங்க, எனக்கெல்லாம் தெரியப்படுத்தலை" அப்படின்னு கேட்டார். அப்புறம் நான் தற்காலிகமாக மதுரைக்கு வந்திருந்தேன். அப்புறம் இந்த மாதிரி கேள்விப்பட்டு அப்புறமேல் நான் விசேஷத்துக்கு போயிருந்தேன். "நீ ஆளை காணோம்" அப்படின்ட்டு சொன்னார். கேட்க வேண்டியதானே என் வீட்டில், நான் எங்கேன்னு சொல்லி. "அம்மா என்ன பிரச்சனை?" நான் மதுரை ஜெயிலில் மதுரை கலெக்டர் சங்கீதாவை இவிஎம் மிஷின் நேரடி ஒளிபரப்பு வேணுமென்றதுக்காண்டி கலெக்டர் சங்கீதாவை அரை நிர்வாணமாக ஆபாசமாக அசிங்கமாக வீடியோவை யூடியூப்பில் பதிவு செய்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கலெக்டருக்கும் நான் வாட்ஸ்அப்பில் என்னுடைய செல்ஃபோன் மூலமாக அனுப்பினேன். 5 நாள் வரைக்கும் மதுரை கலெக்டருக்கு இந்த மாதிரி வீடியோவை அனுப்பிக்கிட்டு இரவும் பகலும் மதுரை கலெக்டருக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கலெக்டர் பிஏவுக்கு, எல்லா அரசியல்வாதிக்கும், எல்லா பத்திரிகை ரிப்போர்ட்ரு, மதுரை பத்திரிகை ரிப்போர்ட்ரு, தருமபுரி பத்திரிகை ரிப்போர்ட்ரு எல்லாருக்குமே நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிக்கிட்டு இரவும் பகலும் வீட்டில் லீவு போட்டு வேலைக்கு எங்கேயும் போயிருந்தோம்னா, ஜெயபாண்டி இந்த மாதிரி மதுரை கலெக்டரை அரை நிர்வாணமாக ஆபாசமாக வீடியோ போட்டு என்கிட்ட ஓடிட்டான், லொக்கேஷன் இந்த மாதிரி காமிக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்கன்றக்காண்டி லீவு போட்டுட்டு நான் அந்த காரியத்தை செய்தேன். ஏயா அப்படின்னு கேட்டேன். இவிஎம் மிஷினுடைய ஓட்டு திருட்டு அம்பலப்படணும், அந்த குற்றம் வெளிப்படணும், டெக்னாலஜி தெரியாத மக்களை ஏமாற்றி இவிஎம் மிஷின் மூலமாக ஓட்டை திருடி யாரை வேண்டாலும் வெற்றி பெற வைக்கக்கூடாது, அது தேச விரோத குற்ற செயல். ஏன்னா மக்களாட்சின்னு சொல்லிக்கிட்டு இவிஎம் மிஷினில் ஓட்டை திருடி ஆளுவது அது தேச குற்றம் என்று நான் சொல்லி பேசியிருந்தேன். ஆமாம் ஜெயபாண்டி, நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு இருந்தேன். புகு விழா அப்படின்னு சொல்லி பத்திரிக்கையில் போட்டிருந்தாங்க, வீடு எந்த இடத்துல கட்டியிருக்க? வீடே கட்டலையா? வீடு கட்டாமலே புகு வீடு புகு விழான்னு சொல்லி வச்சுருந்துருக்காங்க. நான் இன்னும் வீடெலாம் கட்டலை. என்னுடைய வீடும் எங்கள் மதினின்றவ ஆக்கிரமம் பண்ணியிருக்காங்க. செல்லூர் மேலத்தோப்பில் உள்ள வீட்டை ஆக்கிரமம் பண்ணி வேறு ஒரு ஆளுக்கு ஒத்தியோ என்ன செஞ்சுருக்கான்னு தெரியல. அதுவும் நான் கேஸு கொடுத்துருக்கேன். அதை விசாரணை சரியில்லைன்னு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஜெயபாண்டி, நீ இந்த வீடியோவெல்லாம் மதுரை மாவட்டத்துக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுப்பேன் அப்படி இப்படின்லாம் போட்டிருந்த, என் மகன் காமிச்சிருந்தான். ஆமையா அப்படின்னு. சரி, உன் பிள்ளைகளுக்கு எவனுக்காலம் ஒருத்தனை கல்யாணமோ இல்லை உன் பொண்ணுக்கோ கல்யாணமோ ஏதோ ஒன்று பண்ணலாம் இல்லையா அப்படின்னு சொன்னேன். நீயே இப்போ கேட்குறல்ல, ஜெயபாண்டி வீடு சொந்த வீடு கட்டிருக்கியா, விசேஷம் வச்சுருக்கியா வீடு கட்டிருக்கோம்னு சொல்லி நீ கேட்டல. அப்போ ஒரு புருஷன் இல்லாமலே என் பொண்டாட்டி விசேஷம் வச்சுருக்கு. இந்த அவமானத்தை எப்படி துடைக்கிறது? அதுக்காக தான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் மதுரை மாவட்டம் முழுவதும் படிப்புக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு என் பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணலாம்னு இருக்கேன். அதுதான் என்னுடைய குறிக்கோளாக இருக்குது. அது வரைக்கும் நான் சிறைக்குள்ளே மதுரை சிறையில் இருக்கும்போதிலே ஒவ்வொரு வீடியோ கோட்லேயும் என்னை 1200 அரசன் பேக்கரியில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு கத்தியை காமிச்சு வழிப்பறி பண்ணிட்டு போயிட்டார் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு என்று பொய் வழக்கு போட்டிருந்தாங்க. நான் செய்த குற்றம் என்னென்னா, மதுரை கலெக்டர் சங்கீதாவை அரை நிர்வாணமாக ஆபாசமாக அசிங்கமாக நான் வீடியோ போட்டேன். அந்த வழக்கை பதிவு செய்திருந்தால் அந்த வழக்கின் அடிப்படையில் மதுரை கலெக்டர் சாட்சி ஏறி இருந்தாங்கன்னா இவிஎம் மிஷின் குற்றம் வெளிவந்திருக்கும். இந்த 2026 தேர்தல் நடந்திருக்காது. ஆனால் அதன் அடிப்படையில் கேஸ் போடாமல் என்னைய ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டை என்னைய வழிப்பறி கேஸுன்னு போட்டாங்க, மதுரை சைபர் கிரைம். அது என்னை வீட்டில் கைது பண்ணலை. இப்படியெல்லாம் சூழ்நிலை இருக்கிற காரணத்தினால இப்போ நடிகர் விஜய்
ஓட்டு திருட்டு பண்ணி இவிஎம் மிஷின் மூலமாக இப்போ ஆட்சி செய்து கொண்டு இருக்கிற விஜயவை அவங்க அம்மாவிலேருந்து எல்லாத்தையும் செருப்பை கழட்டி அடித்து வீடியோ போட்டிருக்கேன். ஆகையால் அந்த வீடியோ ஆதாரத்தின் அடிப்படையில் ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்திருந்தா நடிகர் விஜய் எனக்கு கால் பண்ணலாம். என்னடா எங்கள் அப்பா எங்கள் அம்மாவெல்லாம் செருப்பை கழட்டி அடித்து என்னையும் வீடியோ போட்டிருக்க, என் வாட்ஸ்அப்புக்கே அனுப்பியிருக்க அப்படின்ட்டு நடிகர் விஜய் வந்து என்கிட்ட கேட்கலாம் ஃபோன் மூலமாக. ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சரே என்கிட்ட ஃபோன் மூலமாக என்ன ஜெயபாண்டி என்ன இப்படியெல்லாம் போட்டிருக்கிற அப்படின்னு கேட்கலாம். ஏன் கேட்கலன்னா, நான் சவால் விட்டுருக்கேன், பத்திரம் அனுப்பியிருக்கேன். நான் பத்திரம் வந்து படிக்கிற பிள்ளைக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்த பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம்னு சொல்லிவிட்டு நான் ஏமாத்துனா அது எவ்வளோ பெரிய அசிங்கம். என் தாய் தகப்பன் என் சொந்தம் பந்தம் இப்போ நீ கூட வீடு கட்டிருக்காயான்னு கேட்குற பார்த்தியா. நாளைக்கு நான் யாருக்காலும் பொண்ணு கேட்டு போனால் என்ன ஜெயபாண்டி ஏதோ வீடு கட்டின மாதிரி விசேஷமெல்லாம் வச்சுருந்தீங்க என்னான்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன்? அப்போ மதுரை முழுவதும் நான் படிக்கிற பிள்ளைக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துட்டு 10, 11, 12 படித்த பிள்ளைக்கு வேலை வாய்ப்பும் படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளமும் கொடுத்த பிறகு அதான் ஜெயபாண்டி அவ்வளவு பெரிய தொகைகளை எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னான். சரி, நான் என்றைக்காலும் பொய் பேசியிருக்கேண்ணா? என்கிட்ட எவ்வளோ நாள் பழகிருக்கேன். இன்றைக்கி வெளியூரில் நீ குடியிருக்கிற ஊரை சொல்லுவானா? நான் என்றைக்காலும் பொய் பேசியிருக்கேண்ணா? இல்லை, நீ பொய் பேச மாட்டேன். பொய் பேச மாட்டேன்னா இவ்வளோ பெரிய விஷயம் ஜெயபாண்டி. நான் வந்து காடு கரையெல்லாம் வச்சுருக்கேன், விவசாயம் பண்ணுறேன். அந்த விவசாயம் பண்ணிக்கிருக்கும் போதில் என்னால் வந்து அந்த விவசாயம் பண்ணும்போதுலே டைம் ஓடி போயிடுது. டவுனுக்கு போயிட்டு வரேன், டைம் ஓடி போகுது. ஆனால் இவ்வளோ பேர்களுக்கு வேலை வாய்ப்பும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளமும் கொடுக்கும்போது அதுக்கு எவ்வளோ பேர் தேவைப்படும். சரி, இந்த முதலமைச்சர் உன்னிய மாதிரி ஜெயபாண்டிலாம் செய்ய முடியாது, சவால்ரா ஜெயபாண்டி, நான் பதவியை ராஜினாமா பண்ணுறேன், நான் பதவி விலகி 75 நாளைக்குள்ளே ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு மதுரை மாவட்டம் முழுவதும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்த பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லலாம்ல. இப்போ நீ சொல்கிறல்ல, ஏன் அவன் சொல்லலைன்னா ஜெயபாண்டி செய்வான், நிறைவேற்றி காமிப்பான். ஜெயபாண்டி வந்து ஒரு பிரதமர் இல்லை. உனக்கே தெரியும், எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் வந்து ஏதாவது சொத்து சேர்த்து வச்சுட்டு போனாங்களா? இல்லை. ஆனால் இன்றைக்கி உலகத்திலே மாணவன் மூலமாக ஒரு ஆசிரியர் இவ்வளோ பெரிய அளவில் நான் இருக்கிறேன். சயின்ஸ் வாத்தியார், மாணவர்கள், அவனுடைய உதவி இல்லைன்னா நான் இப்போ அவன்கிட்ட கூட பேச முடியாது. நான் இன்றைக்கி இந்த ட்ரெஸ்ஸை போட்டு அதே நீ சொல்கிற உப்பு பறிஞ்சிருக்கு ட்ரெஸ்ஸில் அப்படின்னு சொன்னேன். என் ட்ரெஸ்ஸை ஒரு அழுக்கு கட்டப்பையை பிடிச்சிக்கிட்டு நான் அன்றாட வேலைக்கு போகிறேன். நான் இப்போ எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு எதுக்கும் நான் போகிறதில்ல. இந்த மதுரை மாவட்டம் முழுவதும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் இதெல்லாம் கொடுத்துட்டு 10, 11, 12 படித்த பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு அதற்கு பிறகு தான் என் மாணவர்களுக்கே வேலை வாய்ப்புகள். ஆகையால் நான் வேலையை முடிச்சுட்டு போனோன்னே வீட்டில் பேசாமல் இருந்து தூங்கிடுவேன். நான் டீ குடிக்கிறத என்றைக்காலும் பார்த்துருக்கியான்னு கேட்டேன். இல்லை, வேலை பார்க்கும்போது குடிச்சிருக்கேன் ஜெயபாண்டி. அதே மாதிரி இப்போ கட்டட தொழிலாளி வேலை பார்க்குறேன், அங்கே குடிப்பேன். நானே தனிப்பட்ட முறையில் எங்கேயும் குடிக்க மாட்டேன். அதனால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு என்னுடைய நண்பர்கிட்ட சொன்னேன். அப்புறம் என் நண்பர் ரொம்ப சோகத்துலேயும், சரி ஜெயபாண்டி, அந்த நிகழ்ச்சி வெற்றி பெறணும், இதுக்காக இந்த மதுரை மாவட்டத்தில் வேலை வாய்ப்பு கொடுக்குறதுக்காக என்னை கூப்பிடுவா, விஷயம் தான் வைக்கும்போது எனக்கு சொல்லலை. நான் எதிர்பார்க்காம வந்து விஷயத்துலையும் கலந்துட்டு போனேன். உன்னை ஆளை காணமுட்டு கேட்டு போனேன். சரியாக விளக்கம் சொல்ல உங்கள் வீட்டில். சரி, இந்த ஃபங்க்ஷனுக்காக நீ கூப்பிடணும் அப்படின்ட்டு நம்பர் எனக்கு எழுதி கொடுத்துட்டு போனேன். நம்பர் இப்போ அதுக்கு சேவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உன் நம்பர் நான் எழுதி இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்து வச்சுருக்கேன். நான் இப்போ வாங்கிக்கிறேன். நன்றி, உனக்கு அடுத்த டேக்கில் பேசுகிறேன். PO ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்.